தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே வனப்பகுதியில் குடியிருக்கும் குடும்பங்களை வனத்துறை அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு உட்பட்ட பென்னாகரம் அருகே உள்ள ஏமனூர், சிங்காபுரம், மணல்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்களும் விவசாயிகளும் பல தலைமுறைகளாக குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் ஒகேனக்கல் அருகே உள்ள எடத்திட்டு, வேப்பமரத்து கோம்பு ஆகிய பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடியிருந்து வருகின்றனர். கடந்த 5 தலைமுறைகளாக குடியிருந்து வரும் அவர்கள் வனப்பகுதி நிலத்தில் குடியிருப்பதாக கூறி வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். வீடுகளின் கூரைகளை பிரித்து எறிந்தும் வீட்டிலிருந்த பெண்களை வெளியே இழுத்து தள்ளியும் வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நாள் டைம் அந்த பையனை போட்டு கொண்டு நாங்க புளிய மரத்துல ஒரு 70 ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு இது கொடுத்துருந்தாங்க, நோட்டீஸ். இங்கிருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த 1 வீக்காவே கலெக்டர் ஆஃபீஸ் அங்க இங்க அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ அவங்க இடிக்க வரும்போது என்ன சொன்னோம்னா, நாளைக்குள்ள நாங்க எடுத்துக்கிறோம், அதுக்குள்ள சொன்னாங்க. அதையும் மீறி அவங்க போய் வீட்டை ஃபுல்லா இடிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபாரஸ்ட் எங்களெல்லாம் ரொம்ப அடிச்சிட்டாங்க. நாங்கள் 3 பேர் ரொம்ப அஃபெக்ட் ஆனோம். அதில் ஒரு 2 கர்ப்பிணி பெண்கள் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. ஒரு குழந்தைக்கு கை உடைஞ்சிருச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.